வணக்கம். இது நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேர்தல் வழக்கு வேறு விதமாக அமைந்தால் ஸ்டாலின் தேர்தலில் நிற்க முடியாது என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. உயர்நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்ட வழக்கை மேற்கோள் காட்டுவதாக மு.க. ஸ்டாலின் பதிலடி. சென்னையில் அதிகாலை முதல் இடைவிடாது பெய்யும் மழை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என எச்சரிக்கை. தமிழகத்தில் திட்டமிட்டபடி நவம்பர் 16 பள்ளிகள் திறக்கப்படாது என தமிழக அரசு அறிவிப்பு. ஆராய்ச்சி மற்றும் முதுநிலை அறிவியல் மாணவர்களுக்காக மட்டும் டிசம்பர் 2 கல்லூரிகள் திறப்பு. மருத்துவ கலந்தாய்வு வரும் 18 அல்லது 19ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. சான்றிதழ்களை சரிபார்க்க வேண்டியுள்ளதால் மாணவர்களை நேரில் அழைத்துள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் விளக்கம். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக பாடத்திட்டத்திலிருந்து வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் புத்தகம் நீக்கம். ஏபிவிபி அமைப்பின் எதிர்ப்பால் நடவடிக்கை என துணைவேந்தர் பிச்சுமணி தகவல். டெல்லியில் நச்சு நுரையுடன் கரைபுரண்டு ஓடும் யமுனை நதி. காற்றோடு நதியும் மாசடைந்ததால் தவிக்கும் டெல்லி. ஆபாசமாக வடிவமைக்கப்பட்ட விளம்பரங்களை ஒளிபரப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் நீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த உத்தரவை தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. ஆராய்ச்சி, அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப படிப்பு இறுதியாண்டு மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் 2ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்குகின்றன. கல்லூரிகளும் 9, 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பள்ளிகளும் வரும் 16ஆம் தேதி முதல் திறக்கப்படும் என்று தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. இது தொடர்பாக தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில், பண்டிகை காலங்களில் கொரோனா அதிகரிக்கும் அச்சத்தையும் பெற்றோர்கள் தெரிவித்த மாறுபட்ட எண்ணங்களையும் கருத்தில் கொண்டு 16ஆம் தேதி பள்ளி திறப்பு என்ற அறிவிப்பு ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகள் திறப்பு தேதி சூழ்நிலைக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை இந்த உத்தரவை தொடரும் என்றும் தமிழக அரசு கூறியிருக்கிறது. அதே நேரம் அனைத்து ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் முதுநிலை இறுதி ஆண்டு பயிலும் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மாணவர்களுக்கு மட்டும் டிசம்பர் 12ஆம் தேதி கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்களை திறக்க அனுமதி தரப்பட்டிருக்கிறது. இந்த மாணவர்களுக்கான விடுதிகளை மட்டும் திறக்கலாம் என்று கூறியுள்ள தமிழக அரசு விடுதி திறப்பிற்கான வழிகாட்டு நெறிமுறை தனியே அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறது. இதர வகுப்பு மாணவர்களுக்கு கல்லூரி திறப்பு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அதுவரை இணைய வழி கல்வி முறை தொடரும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதி முதல் 100 பேருக்கு மிகாமல் சமுதாய, அரசியல், பொழுதுபோக்கு, கலாச்சார நிகழ்வுகள், கல்வி சார்ந்த விழாக்கள், மதம் சார்ந்த கூட்டங்கள் நடத்தலாம் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்பும் தற்போது ரத்து செய்யப்பட்டு மறு உத்தரவு வரும் வரை இதே நிலையே தொடரும் என்று ஆணையிடப்பட்டிருக்கிறது. பண்டிகை காலங்களில் மக்கள் அதிக அளவில் கூடுவதாலும் முகக்கவசம் அணிவதில் அலட்சியம் காட்டுவதாலும் தொற்று தடுப்பு பணிகளை மேலும் தீவிரப்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பள்ளி திறப்பு ரத்து அறிவிப்பு பற்றி திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில், எந்த முன் யோசனைகளும் இல்லாமல் அறிவிப்பதும் பின்னர் அதிலிருந்து பின்வாங்குவதும் அரசின் வழக்கமாக ஆகிவிட்டது என்று விமர்சித்துள்ளார். கொரோனாவை விட அரசு அறிவிப்புகளின் மூலமாக எழும் பீதிகள்தான் அச்சம் தருவதாக அந்த பதிவில் ஸ்டாலின் கூறியுள்ளார். பள்ளிகள் திறப்பு தேதி குறித்து சூழ்நிலைக்கு ஏற்ப பின்னர் அறிவிக்கப்படும் என்பது இந்த அரசின் ஊசலாட்ட மனநிலையை காட்டுவதாகவும் ஸ்டாலின் சாடியிருக்கிறார். குழப்பவாதிகள் கையில் அரசு இருக்கிறது என்பதற்கு பள்ளி திறப்பு உதாரணம் ஒன்றே போதும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், குழப்ப அறிவிப்புகளின் மூலமாக மக்களை மேலும் மேலும் குழப்ப வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். 05 gross 1.05 lakh crores and it's a 10% year on year comparison. Daily railway freight tonnage also has grown by 20% year on year, and if you were to look at the previous week comparison, we are taking it that it is year on year 12% was the figure earlier. Bank credit, which most often we have this little worry that credit flow is slowed, but I would like to say here, bank credit year on year growth improved by 5.1%.
as of 23rd October 2020. Of course, markets, you're watching, markets are at record high. Record market capitalization is happening. Net investments, FPIs, is positive. And the reserves like never before of foreign exchange is at $560 billion US. Now, you also know that the RBI has now announced that it will come out with a monthly report of how the economy is moving. And the first of such series of monthly reports, it used to give us reports even earlier, but now looking at the economy, they are giving us this monthly report, which predicts a strong return to proper growth of the Indian economy, to positive growth, and in Q3 itself there could be a strong growth which will bring into the positive terrain. And the expectation earlier was that it will be probably in the fourth quarter that we will reach that kind of a number, but RBI predicts probably that will happen even in the Q3. You also seen that several prominent economists have been writing as to what is the nature of this rebound, and it is just not due to pent-up demand. It's a sustainable, strong economic growth that which is being read by many economists who have been writing and also noticing that this growth is also getting energized by the unrelenting reform pitch with which a lot of strong steps towards systemic reforms are being taken by the government. So this is the strong recovery picture which I'd like to put before you. And like the earlier announcements, I'll do it in English and Anuragji would do it in Hindi. Before I go in for the Hindi, it's also important for us, and I'm sure many of you all have noticed, that Moody's today have come out with the numbers for Indian economy, saying that earlier they were talking about 9.6 negative growth for India, which they have now reassessed and said that it won't probably be at 9.6 negative, it might probably just be 8.9 negative. Whereas for 2022, they had come with a very clear indication that India will be growing at 8.1% earlier, but now they've corrected themselves and said probably India will be growing not at 8.1, but at 8.6. So even these kind of assessments which are being made by agencies are indicating that there is a correction which is happening in a positive direction for India. धन्यवाद माननीय वित्त मंत्री जी। नमस्कार। जैसा माननीय वित्त मंत्री जी ने कहा कि भारत की अर्थव्यवस्था के बारे में जो पीछे कुछ कदम उठाए गए उससे मजबूत वापसी भारतीय अर्थव्यवस्था की हुई है और उसके कुछ आंकड़े आप सबके सामने रख रहे हैं। सबसे बड़ी चुनौती थी कोविड-19 महामारी से लड़ने की, और ये भी स्पष्ट दिखता है कि जहां 10 लाख केसेस से कम होकर ये 4,79,000 केसेस रह गए हैं, वहीं पे मृत्यु दर भी देखा जाए तो मात्र 1.47%, यानी कि दुनिया में सबसे कम में से एक है। परचेज मैनेजर्स इंडेक्स की अगर हम बात करें कंपोजिट की, तो वो भी 54.6% पिछले महीने से बढ़कर लगभग 58.9% अक्टूबर में हुई है। ये अपने आप में स्पष्ट दिखाता है कि कितना सुधार हुआ है और पिछले 9 वर्षों में सबसे ज़्यादा है। बिजली की खपत, ये भी एक और आंकड़ा है जो मैं आपके सामने रखना चाहता हूं कि पिछले अक्टूबर माह के मुकाबले 12% इस साल ये बढ़ी है। इसी நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வரும் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு பொருளாதார சலுகைகள் தொடர்பான அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்திய பொருளாதாரம் வலிமையுடன் மீண்டு வருவதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.
பள்ளி திறப்பு ஒத்திவைப்பு இப்போதுள்ள சூழலில் சரியான முடிவு என்று கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்துள்ளார். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இது சரியான முடிவு தான். பட் இந்த மீன் டைம்ல தமிழக அரசு ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி எல்லா இன்ஸ்டிடியூஷனை விசிட் பண்ணி ஸ்கூல் காலேஜை விசிட் பண்ணி எல்லா ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் அவங்களால எடுக்க முடியுமா, என்னென்ன நடவடிக்கைகள் அவங்க எடுக்கிறதுக்கான எல்லா அடிப்படை வசதிகள் அவங்ககிட்ட இருக்கா அப்படின்னு ஆய்வு செய்து ஒரு அறிக்கை கொடுத்த பிறகு கல்லூரிகளும் பள்ளிகளும் திறக்கிறது நன்றாக இருக்கும். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் இன்று அதிகாலையிலிருந்தே பல்வேறு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. தமிழக கடற்கரையோரம் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், புதுக்கோட்டை, புதுச்சேரி மற்றும் டெல்டா பகுதிகளுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் 19ஆம் தேதி வரை மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இன்று அதிகாலை சென்னையின் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக கோயம்பேடு, திருமங்கலம், அண்ணாநகர், அரும்பாக்கம், நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், எழும்பூர், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், மந்தைவெளி, சேப்பாக்கம் ஆகிய இடங்களில் மழை பெய்து வருகிறது. அதோடு சென்னை புறநகர் பகுதிகளான கிண்டி, மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், வண்டலூர் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தற்போது மழை பெய்து வருகிறது. இதேபோன்று அம்பத்தூர், ஆவடி, முகப்பேர், பட்டாபிராம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை முதல் பரவலாக மழை பெய்து வருவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இதேபோன்று சென்னையின் புறநகர் பகுதிகளான பாடி, அம்பத்தூர், ஆவடி, பட்டாபிராம், திருநின்றவூர், கோவில் பதாகை உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை மழை பெய்தது. பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை முதல் வட தமிழக கடற்பகுதி வரை குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக கடலோர தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் உள் தமிழக மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் 48 மணி நேரத்தில் கடலூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு இடைவெளி விட்டு மிதமான மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தொடர்கின்றன. ஏபிவிபி அமைப்பின் எதிர்ப்பை தொடர்ந்து நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்டத்திலிருந்து எழுத்தாளர் அருந்ததி ராயின் வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் புத்தகம் நீக்கப்பட்டுள்ளது. பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராய் நக்சல்களின் வாழ்க்கை, அவர்களது ஆயுத போராட்டம் ஆகியவை குறித்து நேரடியாக பேட்டி கண்டதுடன் அதனை வாக்கிங் வித் த காம்ரேட்ஸ் என்ற புத்தகமாக வெளியிட்டார். இந்த புத்தகம் நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் முதுகலை ஆங்கில துறையில் 3வது செமஸ்டரில் கடந்த 2017ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டது. இந்நிலையில் இப்புத்தகம் நக்சல்களின் செயல்பாடுகளை உயர்வாக சித்தரிக்கும் வகையில் இருப்பதாகவும் மாணவர்களை தவறான பாதைக்கு அழைத்துச் செல்லும் முறையில் உள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்தது. புத்தகத்தை உடனடியாக பாடத்திட்டத்திலிருந்து நீக்க வேண்டும் என துணைவேந்தரிடம் ஏபிவிபி மாணவர் அமைப்பினர் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து சர்ச்சைக்குரிய புத்தகம் பாடத்திட்டத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் பிச்சுமணி தெரிவித்துள்ளார். நீக்கப்பட்ட புத்தகத்திற்கு பதிலாக கிருஷ்ணன் என்பவர் எழுதிய மை நேட்டிவ் லேண்ட் என்ற புத்தகத்தில் உள்ள சில கட்டுரைகள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்துள்ளது. சர்ச்சைக்குரிய புத்தகத்தை நீக்குவது தங்களது கடமை என நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பிச்சுமணி தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் இவ்வாறு கூறினார். ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் வர்றபோது அந்த கம்ப்ளைண்ட்ஸோட கான்ட்ரவர்ஷியல் கண்டென்ட் இன் டெக்ஸ்ட் புக் இமிடியட்லி இட்ஸ் அவர் டியூட்டி. அதை வித்ட்ரா பண்றது எங்களுடைய கடமை. அது இட் ஷுட் நாட் பி பிரிஸ்கிரைப். மாணவர்களுக்கு இது ஒரு பாடத்திட்டமா வைப்பது சரியான முறையல்ல என்பது எங்களுடைய கருத்து. அதை அடிப்படையாக கொண்டு அந்த புத்தகத்தை வித்ட்ரா பண்ணி புத்தகத்தில் உள்ள அந்த புத்தகம் இட் இஸ் செலக்டட் எஸ்ஸேஸ். ஸோ அந்த புத்தகத்தை நாங்கள் நீக்கியிருக்கிறோம். பாடத்திட்டத்தை மாற்றக்கூடாது என்ற கட்டாயம் ஏதும் இல்லை என பாஜக மகளிரணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்துள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறோம்னா 10 நாள்ல வித்ரா பண்ணல. 4 வருஷம் குழந்தைங்க படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கோரிக்கையோ இல்ல அதுக்கான எதிர்ப்போ இல்ல என்ன பல்கலைக்கழகத்தோட செனட்டோ சிண்டிகேட்டோ அதை முடிவு பண்ணியிருப்பாங்க. அதனால அவசரமா எல்லாம் ஒன்றும் பண்ணல. 4 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் பண்றாங்க. சில சமயம் நாமளே 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை சிலபஸை மாற்றக்கூடாதுன்னு இருக்கா? மாற்றணும். மாத்திராதான் நம்ம குழந்தைங்க அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. எல்லாத்தையும் இதில் கொண்டு போய் ஒவ்வொரு அரசியலாக பார்த்தீங்கன்னா
படிப்புல போய் எல்லாத்தையும் நாம் அரசியல் பார்க்க கூடாது. மாற்று சிந்தனைகளே இடம்பெறக்கூடாது என்ற எதேச்சதிகார போக்குடன் புகழ்பெற்ற எழுத்தாளரின் புத்தகத்தை நீக்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹிட்லர், முசோலினி, இடியமீன் ஆகியோரை பற்றிய பாடங்களில் உள்ள கருத்துக்களை ஏற்பதும் புறந்தள்ளுவதும் மாணவர்களின் அறிவாற்றல் மேம்பாட்டுக்கு உரியதாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். கல்வியை காவிமயமாக்கும் போக்கினால் மாற்று சிந்தனைகளே இடம்பெறக்கூடாது என்ற எதேச்சதிகார போக்குடன் புகழ்பெற்ற எழுத்தாளரின் புத்தகத்தை 3 ஆண்டுகள் கழித்து நீக்கியிருப்பது கடும் கண்டனத்திற்குரியது என்றும் பாஜக மாணவர் அமைப்பின் எதிர்ப்புக்கு பயந்து புத்தகத்தை நீக்கியிருப்பதில் அதிமுக அரசும் உடன்பட்டிருப்பதை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எந்த வகையில் நியாயப்படுத்த போகிறார் என்றும் ஆர் ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மோகன்லால் ஜுவல்லரி குழுமத்தில் கணக்கில் வராத 50 கிலோ நகை சிக்கி இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக விவரங்களோடு இணைகிறார் துணை ஆசிரியர் மகாலிங்கம். மகாலிங்கம், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். அது 10ஆம் தேதி தொடங்கிய சோதனை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையில் இதுவரைக்கும் 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள கணக்கில் வராத வருவாய் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இந்த மோகன்லால் குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அது மும்பையில் இருந்து தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமின்றி கல்கத்தா மற்றும் பிற மாநிலங்களிலும் கிளை விரித்திருக்கிறது. தமிழகத்தில் சென்னை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி ஆகிய பகுதிகளில் இந்த குழுமம் தங்களது அமைப்பை நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஆயிரக்கணக்கான கிலோ தங்கத்தை மொத்தமாக விற்பனை செய்யும் குழுமம் தான் இந்த மோகன்லால் குழுமம் என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த சோதனையின் போது சுமார் 814 கிலோ தங்கம் அதற்கு முழுமையாக வரவு செலவு கணக்கில் இல்லை என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட அதனுடைய மதிப்பு 400 கோடி என்று வருமான வரித்துறை தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சோதனையின் போது கிட்டத்தட்ட 50 கிலோ தங்கம் கணக்கில் இல்லாத தங்கம் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விசாரணை இன்னும் விரிவடைவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாது இந்த குழுமம் சம்பந்தப்பட்ட வரவு செலவு கணக்கு ரசீதுகள் இந்த குழுமத்தை சார்ந்த நிர்வாகிகள் உடனடியாக அழித்து விடுகிறார்கள். அதாவது தங்கத்தை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கைமாற்றி விட்ட பிறகு உடனடியாக அந்த ரசீதுகள், ஆவணங்கள் அளிக்கப்படுகின்றன. அதனால் வரி ஏய்ப்பு செய்வதன் நோக்கில் தான் இந்த முறைகேடு என்பது நடந்திருக்கிறது என்று வருமான வரித்துறை. ஆனால் வருமான வரித்துறை அது எளிதாக விட்டுவிடவில்லை. கம்ப்யூட்டர்களில் உள்ள ஹார்ட் டிஸ்களில் உள்ள வரவு செலவு கணக்குகளை அதிலிருந்து மீட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக எவ்வளவு விற்பனை அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது குறித்த தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் அல்லாது மொத்தமாக 500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வருமானத்தை வரியிலிருந்து மறைத்திருக்கிறார்கள். அந்த 500 கோடி ரூபாய்க்கு வரி கட்ட வேண்டிய ஒரு நெருக்கடியை தற்பொழுது வருமான வரித்துறை மோகன்லால் குழுமத்திற்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் 500 கோடியில் 150 கோடி ரூபாய் பெருமானமுள்ள வருமானத்திற்கு வரி செலுத்த தற்பொழுது அந்த குழுமம் ஒத்துக்கொண்டிருப்பதாகவும் வருமான வரித்துறை தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் ஏராளமான இடங்களில் இந்த வருமானத்திலிருந்து வந்த கருப்பு பணத்தை பயன்படுத்தி முதலீடுகள் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு விஷயத்தையும் வருமான வரித்துறை உறுதி செய்திருக்கிறது. அதற்கு குறித்த தொடர் விசாரணை தொடர்ந்து நடக்கும் என்று வருமான வரித்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. பாலா, மோகன்லால் ஜுவல்லரி குழுமத்தில் கணக்கில் வராத 50 கிலோ நகை சிக்கி இருக்கிறது. 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்திற்கு வரி கட்டாமல் மறைத்ததும் அம்பலமாக இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி மகாலிங்கம். மருத்துவ படிப்பிற்கான கலந்தாய்வு 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் 18, 19 தேதிகளில் கலந்தாய்வு தொடங்கும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். பண்டிகை நாளாக இருந்தாலும் இன்னைக்கு லாஸ்ட் டேட் முடிஞ்சதுக்கப்புறம் இரவு பகல் பாராமல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. 16ஆம் தேதி ரேங்க் பட்டியல் வெளியிடப்படும். கவுன்சிலிங் பற்றி ஓரிரு நாளில் மேபி 18th and 19th நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் கவுன்சிலிங் வைப்போம். அப்புறம் அதுக்கடுத்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த 7.5% அந்த இடஒதுக்கீடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஒப்புதலோடு எல்லா பணிகளும் தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். எந்த குறை சொன்னாலும் எடுபடாது.
கூடாது. எங்களுடைய ஆட்சியிலே பல்வேறு திட்டங்கள் நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றோம். நாட்டு மக்களுக்கு நேரடியாக போய் சென்று கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் மீது, பல அமைச்சர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு நீதிமன்றத்திலே நிலுவையில் இருக்கின்ற என்பதை மட்டும் ஸ்டாலின் எண்ணி பார்க்க வேண்டும். அவர் கூட அடுத்த தேர்தலிலே நிற்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பியிருக்கிறது. உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. உச்சநீதிமன்றத்திலே அவருடைய தேர்தல் வழக்கு ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது எப்படி முடிவுக்கு வரும் என்று தெரியவில்லை. ஆக முடிவு வேறு விதமாக இருந்தால் அவர் 6 வருடத்திற்கு தேர்தல் நிற்க முடியாது. அவருடைய கனவு பலிக்காது. திமுக தலைவர் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். அவர் மீது தேர்தல் வழக்கு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்று சொல்லியிருக்காரு சிஎம். சரி, திமுக தலைவர் அது தேர்தல் ஆணையம் முடிவு பண்ண வேண்டியது. இவர் முதல்ல தேர்தலில் நிற்கிறாரா பார்ப்போம். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் ஸ்டாலினால் நிற்க முடியுமா என்று சந்தேகம் எழுந்துள்ளதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த கருத்துக்கு முதலமைச்சர் நிற்பாரா பார்க்கலாம் என உதயநிதி ஸ்டாலின் பதில் அளித்துள்ளார். டெல்லியில் யமுனை நதியில் கலந்துள்ள நச்சுப் பொருட்களால் நதிநீர் நுரை பொங்க காட்சியளிக்கிறது. அதிக அளவிலான பாஸ்பேட் கொண்ட டிடர்ஜென்ட்களால் நதிநீர் இவ்வாறு நுரைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஆற்றில் குறைந்த அளவில் நீர் ஓடும்போது ஆற்றுப்படுகையில் படியும் இந்த ரசாயனங்கள் வெள்ளப்பெருக்கு காலங்களில் நுரைத்துக் கொண்டு ஓடும் என்று கூறப்படுகிறது. காற்றில் ஆக்சிஜன் அளவு குறையும் போது உருவாகும் பாக்டீரியாக்கள் வெளியிடும் நச்சுவாயுவாலும் இவ்வாறு நீர் நுரைத்துக் கொண்டு ஓடலாம் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ஆபாசமாக உருவாக்கப்பட்ட விளம்பரங்களை தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்திருக்கிறது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை சேர்ந்த சகோதர தேவராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொதுநல மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் கருத்தடை சாதனங்கள், பாலியல் பிரச்சினை தொடர்பான மருத்துவ நிகழ்ச்சிகளில் வரும் விளம்பரங்கள் மிகவும் ஆபாசமாக உள்ளதாகவும் இந்த விளம்பரங்களுக்கு எந்த தணிக்கை இல்லை எனவும் தெரிவித்திருந்தார். சோப்புகள், ஐஸ்கிரீம், வாசனை திரவியம் போன்ற விளம்பரங்களுக்கும் பெண்களை ஆபாசமாக சித்தரித்து விளம்பரங்கள் ஒளிபரப்பப்படுவதாக மனுவில் தெரிவித்திருந்தார். எனவே விளம்பரங்களை தணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் ஆபாசமாக உருவாக்கப்பட்ட விளம்பரங்களை தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்ப இடைக்கால தடை விதித்தனர். மேலும் இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளர் தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் Facebook, Twitter மற்றும் YouTube உள்ளிட்ட வலைதள பக்கங்களை பார்க்கவும்.